காலையில் இந்த பிடிஎம் வரும்போது எங்களுக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த மாதிரி புக் ஃபேர் பார்த்த உடனே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இந்த மொபைல் அடிக்ஷன்ஸில் இருக்கிறதுல வந்து வெளியில் கொண்டு வர புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய முயற்சி. அதை வந்து இந்த கிறிஷ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இதை ஊக்குவிக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், நல்ல துவக்கம். இதை வந்து மென்மேலும் மாணவர்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு அடுத்த படிக்கு அதை யோசிச்சு கொண்டு போனாங்க நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற புத்தகங்களும் பார்த்தோம், எல்லாமே நிறைய யூஸ்ஃபுல்லான புத்தகங்களாக இருக்குது. ஒரு சாராருக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்து அரசுகளுக்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும், பெரியவங்களுக்காகட்டும் எல்லா தரப்பான ஒரு காலேஜோடு இருக்கிற புக்ஸுங்க இருக்குது. நிறைய பேர் நிறைய நல்ல ஆத்தரோட புக்ஸ் கலெக்ஷன்கள் இருந்தது, நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த புத்தகத்தை வந்து மறுபடியும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்னோட ஆசையும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதாப். என் பசங்க சரவணன், பாவை, ஸ்ரீகிருஷ்ணன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக வந்திருந்தேன். அங்கே வந்ததில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இருக்கிறது பார்த்தேன். என்னென்னா புத்தக திருவிழான்னு வச்சுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பெரும்பாலும் வந்து ஸ்கூலில் வைக்கிற புக் ஷாப்ஸு, புக் ஃபேர்னு அது மாதிரி வச்சாங்கன்னா இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இருக்கும். ஒரு 70% இங்கிலீஷ் புக்ஸு, தமிழ் புக்ஸு 30% தேடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுலேயும் பஞ்சதந்திர கதைகள், திருக்குறள் கதைகள்ன்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி மக்களை வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ் புக்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு புக் ஃபேர் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தேன், நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் இறையன்பு. அவரோட புக்ஸுங்க 60 ரூபாயிலேருந்து 205 ரூபா வரைக்கும் புக்ஸுங்க கிடைச்சிது. அதே நேரத்தில் இங்கே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 100 துளின்னு ஒரு அமைப்பை வச்சு எல்லாருக்கும் வந்து லைப்ரரி கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் 15 லைப்ரரி கொடுத்தோம். 16வது லைப்ரரிக்கு என்கிட்ட வந்து ஒரு 2500 ரூபா இருந்தது புக்ஸ் வாங்குறதுக்குன்னு. சரி, வாங்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் என் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் என் பசங்களுக்கு வரும்போது பார்த்துட்டு இங்கே ஒரு புத்தக தேடல் அப்படியே ஒரு 30-40 புத்தகங்கள் இருக்குதுங்க 2500 ரூபாய்க்கு. இதை ஆர்கனைஸ் பண்ண மேம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை ஊக்குவிச்ச சேர்மன் சாருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி அதிகமாக நீங்கள் புக் ஃபேர்ஸ் அது மாதிரி பண்ணுங்கள். இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு இன்னும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த புக்ஸுங்களை படித்து பசங்களுக்கு வீடியோ எடுத்து ஆர்டிக்கிள் எழுதியோ போட சொல்லுங்கள். அதுவும் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குவாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பெயர் பீசா ஜானவி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறள் படிப்பது ஒருவருக்கு அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 தொகுதிகளிலும் நல்வாழ்வுக்கான வழிகளை காட்டுகிறது. அறம், திருக்குறள் ஒழுக்கம், நல்லொழுக்கம் மற்றும் மனித தர்மம் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. பொருள், இது பொருளாதார ரீதியாக ஒருவரை மேம்படுத்த உதவுகிறது. இன்பம், திருக்குறள் காதல், குடும்ப உறவுகள் மற்றும் சமூக வாழ்க்கையில் மகிழ்ச்சி பற்றி பேசுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூதன்பிகா. நான் 1ஆம் வகுப்பு ஐ பிரிவில் படிக்கின்றேன். பஞ்சதந்திர கதைகள் நாரா நாச்சப்பன் அவர்களால் தமிழில் எழுதப்பட்டது. பஞ்சதந்திர கதைகள் உலக புகழ் பெற்றது. கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பஞ்சதந்திர கதைகள் எடுத்துக்காட்டாகும். நாரா நாச்சப்பன் சிங்கத்தை கொன்று முயல் ஒரு கதை எழுதியுள்ளார். அக்கதை காட்டில் உள்ள விலங்குகள் பற்றியது. அக்கதை முயலில் புத்தி கூர்மை வெளிப்படும். முயலில் புத்தி கூர்மையால் சிங்கத்தை கொன்று தனது உயிரை பாதுகாக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் சாஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் புத்தகம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இதில் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. இதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளாக உள்ளன. திருக்குறள் என்பது தமிழில் எழுதப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற நீதி நூல். இதில் ஒழுக்கம், பொருளாதாரம், காதல் என 3 பெயர்கள் உள்ளன. இதில்
இதை திருவள்ளுவர் எழுதின காரணம் என்னவென்றால் நம் எல்லோரும் காலையில் எழுந்தவுடன் ஒரு குறளை படிக்க வேண்டும் என்பதுதான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இன்பா. நான் 3ஆம் வகுப்பு ஆப்பிரியில் படிக்கின்றேன். இன்று நான் திருக்குறளின் முக்கியத்துவம் பற்றி கூறப்போகிறேன். திருக்குறள் நம் வாழ்வியல் வழிகாட்டி. அது மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை விளக்குகிறது. உலகளாவிய அறநெறிகளை போதிக்கும் பொக்கிஷம் நம் திருக்குறள். 2 அடியில் ஆழமான கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. தமிழ் மொழியின் வளமை, இலக்கிய செழுமை ஆகியவற்றை பறைசாற்றுகிறது. திருக்குறளின் கருத்துக்கள் காலம் கடந்தும் பொருந்தக்கூடியவை. சமூக மேம்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்கும் பயன்படுத்துகிறது. பொருளீட்டுதல், சேமிப்பு ஆகியவற்றை பறைசாற்றுகிறது. தமிழர்களின் பெருமையான திருக்குறளை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். நன்றி. தென்னாலிராமன் கதைகள் அறிவும் நகைச்சுவையும் கலந்தவை. புத்திசாலியான வழிகளை கற்றுத்தரும். ஒழுக்கம், நேர்மை, துணிவு போன்ற நல்ல பண்புகளை வளர்க்கும். உண்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும். பொய்க்கு எதிராக நம்மை வலிமையாக்கும். சிறப்பின் மூலம் நேர்மையாக இருக்க கற்றுத்தரும். கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுத்தரும். முடிவெடுக்கும் திறனை ஊக்குவிக்கும். செல்வமும் பதவியும் இல்லாமல் ஒருவர் வெற்றியடையலாம் என்பதை கற்றுத்தரும். கல்வியின் முக்கியத்தை உணர்த்தும். எனவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தென்னாலிராமன் கதையை அறிந்து பயன்படலாம். நன்றி. வணக்கம். என் பெயர் சமீக்ஷா. நான் 2ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கின்றேன். விக்ரமாதித்யன் கதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அறிவை வளர்க்கும் கதையாகவும் உள்ளது. விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளில் புத்திசாலித்தனம், நீதி மற்றும் மனிதநேயம் போன்றவற்றை வலியுறுத்துகிறது. இந்த கதைகள் மூலம் விக்ரமாதித்தனின் தைரியம், நீதி செலுத்தும் திறன், அறிவுத்திறன் ஆகியவற்றை கற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மித்ரா. நான் 4ஆம் வகுப்பு ஹச் பிரிவில் படிக்கின்றேன். தாய் சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, சந்திரனை அழைத்த மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, கூட்டுறவை வளர்க்கும் மொழி, எங்கள் தாய்மொழி, மிக இனிய தமிழ் மொழி. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய தமிழ் மொழியில் படித்து முன்னேறிய அறிவியல் அறிஞரான மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி இந்திய விண்வெளி வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினமாகும். அன்றைய தினம்தான் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக இணைந்தது மங்கள்யான் விண்கலம். இந்த சாதனையை நிகழ்த்த 19 முறை முயற்சி செய்தது அமெரிக்கா, 16 முறை முயற்சி செய்தது ரஷ்யா. முதல் முயற்சியிலேயே தோற்று போனது ஜப்பான். ஆனால் முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. இந்த சாதனையை வெறும் 450 கோடியிலேயே நிகழ்த்தியிருந்தது இந்தியா. இந்தியா உலகரங்கில் பெருமைப்பட செய்த மங்கள்யான் திட்டக்குழு இயக்குநராக இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 1958ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கோவை மாவட்டம் கோட்டவாடி கிராமத்தில் நடுத்தர ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்துள்ளார். இவர் தான் தந்தையை போல ஆசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த இவருக்கு அறிவியல் மற்றும் கணிதம் போன்ற பாடத்தின் மீது இருந்த ஈர்ப்பு இவரை பொறியியல் படிப்புக்கு அழைத்து சென்றது. தான் கல்லூரி படிப்பு முடிந்ததும் பெங்களூரில் உள்ள இஸ்ரோவிற்கு வேலைக்கு சென்றார். தான் பிறந்த சமயத்தில் கண்ணீர் கூட வராத அண்ணாதுரை அவர்களின் கண்கள் நிலவில் தண்ணீரை தேடி அலைகிறது. நிலவில் தண்ணீர் உள்ளது என்பதை 69 முறை ஆய்வு செய்த அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருந்தது. ஆனால் இவர் திட்ட இயக்குநராக இருந்ததால் 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 விண்கலம் நிலவில் நீர் உள்ளது என்பதை உலகிற்கே சொன்னது. 69 முறை அமெரிக்கா நிலவிலிருந்து கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து சோதித்தும் நிலவில் தண்ணீர் உள்ளது என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையத்தில் இவர் சந்திராயன் 1 விண்கலத்தை 69 இடங்களை தவிர மற்ற இடங்களில் ஆராய வேண்டும் என்று கொஞ்சம் வித்தியாசமான செயலால் நிலவில் தண்ணீர் உள்ளது என்பதை உறுதி செய்ய காரணமானது. இந்த சிந்தனைக்கு நீ எதை செய்தாலும்
கொஞ்சம் கூடுதலாகவும் வித்தியாசமாகவும் செய்ய வேண்டும் என்ற அவரது தந்தையின் அறிவுரைதான் என்று கூறுகிறார். இவர் இது போல பல சாதனைகளால் இவருக்கு 50க்கும் மேல் விருதுகளுடன் நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்று பத்மஸ்ரீ விருதும் கிடைத்துள்ளது. இவர் தமிழ் மொழியின் வீரியம் அறிவியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் சுய சிந்தனைக்கு பலமாக அது இருக்கும் என்பதை 11ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே படித்து முன்னேறிய அறிவியல் அறிஞரான மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் ஆழமான நம்பிக்கையாக உள்ளது. உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்துள் கலந்து உயிர்மேல்தாத வார்த்தைகளில் தொடுத்து இவர் செந்தேனா இனிக்கும் செந்தமிழின் என் முறையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் சாபிரணவ். நான் 5ஆம் வகுப்பு HP